bro what about the second division அத அவர் அக்செப்ட் பண்ணல if there is no act then அவர் கடைசியா அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார் bro பிரவீன் பிசி தல அவர் காசு கொடுத்து ஹேண்ட் கேம் வாங்கிட்டு வந்துட்டாரு நேத்து கேம் பிளேக்கும் இந்த கேம் பிளேக்கும் நீயே கண்டுபிடிச்சிட முடியும் அவன் தப்பு தான் செஞ்சான் நேத்தே தூக்குல போறதுக்கு பதிலா விசாரணை இன்னும் ஒரு 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணா நீயே பார்த்து கண்டுபிடிக்க போற எண்ட் ஆஃப் த டே வாழ்றது வீழ்றது ஒன்னால தானே தவிர அவனால கிடையாது ஸோ அதனால அவன் ஹேண்ட் கேம் எடுத்துட்டு வந்துட்டான் கேம் பிளே டிஃபரன்ஸ் தெரிஞ்சா நீயே சூத்தடிக்க போற ஏன்டா 15 கிலோ அடிப்ப என்னடா இங்க இருக்கு பாட்டு 15 கிலோ அடிப்ப என்னடா 4 கிலோ அடிக்கிற ஏடா இப்படி நாக் அவுட் ஆகுற அப்படின்னா முடிஞ்சு போச்சு சாய் ப்ரோ உங்க பாட்டே குறுகுறுன்னு பாக்குறாரு ப்ரோ அப்ப யோசிச்சு பாரு ப்ரோ இன்னொரு 10 நாள் தான் கூட இவ்வளவு நாள் கொடுத்துட்டேன் இதான்டா இவ பாட் கில்லர் ஹேண்ட் கேம்ல ஐபேட்ல மாறவே கூடாதுன்னு சொல்லியாச்சு நேத்து மாதிரி Facebook நோட்டிபிகேஷன் வர வச்சிருந்தீங்கன்னா ஒரேடியா பேன் அடிச்சிருப்பேன் கில் அடிக்க மாட்டேன் வரவே இல்லையா ப்ரோ நீங்க ப்ரோ ஒரு நிமிஷம் கைஸ் நேத்து நடந்தது வந்து கைஸ் நேத்து நடந்தது பாத்தீங்கன்னா அடவத்தான் என்ன ஹலோ கைஸ் நேத்து நடந்தது பாத்தீங்கன்னா அந்த 3 மேட்ச்ல 3வது மேட்ச் வந்து கவுண்ட் கிடையாது ஏன்னா அலிகேஷன்னால ஸோ வந்து அவன் ஹேண்ட் கேம் வாங்கிட்டு வந்துட்டான் இப்போ ஹேண்ட் கேம் ஒரு ½ hour செக்கிங் இருக்கும் சாய் ப்ரோ கடைசி வந்து ரியா ரிஃப்ட் தான் வந்து 20 கில்ஸ் லீடிங் இருக்காங்க அதனால ரிஃப்ட் தான் கடைசி 2 மேட்ச் டிஃபெண்டிங் ஆடுவாங்க 21 கில்லுக்கு மேலே அடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஹையஸ்ட் கில் வின்னர்ஸ் அதே மாதிரி யாராருக்கெல்லாம் மாஸ்டர் மேலே அலிகேஷன் இருக்கோ அவங்களாம் அவங்க டீம்லேருந்து ஆள் போட்டுக்கோங்க ஸ்க்ரீன் மறையக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் ஹேண்ட் கேம் போடணும்னு சொல்லியிருக்கோம் கேம் பிளே டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் எல்லாமே இருக்கு பார்த்துக்கோங்க போட்டோங்க எல்லாத்துக்கும் பொதுவாக இருந்தால் சூஸ் அவ்வளோதான் சொல்றது எங்க இருக்காங்க ப்ரோ இல்ல நாக்குல இருந்தா கீழ